அடுத்தடுத்த திட்டங்கள் என்ன? முதலமைச்சர் எங்கு மக்களை நேரில் சந்தித்து பேச இருக்கிறார்? அதாவது மதுரையில் நடைபெறும் மேயர் முத்து சிலை திறப்பு விழா மற்றும் திமுக பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதல்வர் ஸ்டாலின் இன்று பகல் 1 மணி அளவில் மதுரை விமான நிலையம் வந்தடைந்தார். அங்கிருந்து தனியார் ஓய்வெடுத்துவிட்டு மாலை 5:30 மணி அளவில் தனியார் உணவு விடுதியிலிருந்து ரோட் ஷோவுக்காக புறப்பட்டார். தொடர்ந்து விமான நிலைய சாலை அருகிலுள்ள பெருங்குடியிலிருந்து அம்பேத்கர் சிலையிலிருந்து ரோட் ஷோவை தொடங்கிய முதல்வர் தொண்டர்களின் உற்சாக வரவேற்பை ஏற்றுக்கொண்டு தொண்டர்களை பார்த்து கையெழுத்துவரை சென்று கொண்டிருந்தார். ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். பெருங்குடியை தொடர்ந்து அவனியாபுரம் பைபாஸ் சாலையில் உள்ள தொண்டர்களை தற்போது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ரோட் ஷோவில் சந்தித்து அவர்களுடைய வாழ்த்தை ஏற்றுக்கொண்டு வேனில் அமர்ந்தபடியே சென்று கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து வில்லாபுரம் வழியாக செல்லும் ஜெயவிலாஸ் சாலையில் சென்று ஜெயகந்தபுரம் வழியாக ரோட் ஷோ செல்லும் தமிழக முதல்வர் அங்கு ஜெயகந்தபுரத்தில் உள்ள வீரகாளியம்மன் கோவிலில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட பக்தர்களின் வசதிக்காக 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தகர கொட்டகை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனை பயன்பாட்டிற்காக திறந்து வைத்து அதன் பின்னர் அங்கிருந்து சுப்பிரமணியபுரம் வழியாக பழங்கானத்தம் வசந்த நகர் காலவாசல் பகுதிகளில் ரோட் ஷோவில் தொண்டர்களின் உற்சாக வரவேற்பு ஏற்று புதுச்சேரி ரோட்டில் உள்ள மேயர் முத்து சிலை திறப்பு விழாவுக்கு சென்று அங்கு சிலையை திறந்துவிட்டு அதன் பின்னர் சிறப்புரையாற்றுவதாக தகவல் உள்ளது. அதனைத் தொடர்ந்து இரவு அரசு சுற்றுலா மாளிகையில் ஓய்வு இருக்கும் தமிழக முதல்வர் நாளை காலை அங்கிருந்து புதூர் சாலை வழியாக புறப்பட்டு புத்தங்குடியில் நடக்கும் பொதுக்குழு கூட்டத்திற்கு செல்கிறார். மேயரை வரவேற்பதற்காக பெருங்குடியில் மதுரை மேயர் இந்திராணி தனி ஆளாக என்ற இவரது கணவர் பொன்வசந்த் நேற்று கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் அவர் மட்டும் தனியாளாக முதல்வரை வரவேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாலன் சிவகுமார், தொடர்ந்து நாளைய நிகழ்வுக்கான ஏற்பாடுகள், உத்தங்குடியில் நடைபெறும் பொதுக்குழு கூட்டத்தில் வரக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்பதும் என்னவாக இருக்கிறது? நிச்சயமா அதாவது நாளைக்கு உத்தங்குடி நடைபெறும் பொதுக்குழு கூட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6000 உறுப்பினர்கள் பங்கேற்க உள்ளனர். அதில் முக்கிய உறுப்பினர்கள் மட்டும் பொதுக்குழு உறுப்பினர்கள் மட்டும் பங்கேற்பார்கள். இந்த முறை சார்பணியில் சேர்ந்த நிர்வாகிகளும் பங்கேற்க உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொண்டர்கள் காலையிலேயே கூட்ட அரங்கில் அமரும்படி தொண்டர்களுக்கு அறிவுரை செய்யப்பட்டுள்ளது. அவர்களுக்கான உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டு தயாராகி வருகிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இன்று திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் மற்றும் பொருளாளர் TR பாலு, ராசா, அமைச்சர் தங்கம் தென்னரசு, KKSSR ஆகியோரும் முதல்வருடன் இன்று வருகை தந்துள்ளனர். மாநாட்டுக்கான ஏற்பாடுகளை கவனித்து வரும் அவர்கள் நாளை காலை பொதுக்குழு கூட்டத்தில் தொண்டர்கள் அனைவரும் அதாவது சரியான நேரத்துக்கு வரும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பாலா சிவகுமார், தற்போது இன்ற 17 கிலோமீட்டர் பயணத்திலான ரோட் ஷோ என்பது எந்த இடத்தை அடைந்திருக்கிறது? இன்னும் எவ்வளவு நேரத்தில் சிலை திறப்பு நிகழ்வு நடைபெற இருக்கக்கூடிய இடத்தை முதலமைச்சர் சென்றடைவார்? அதாவது பெருங்குடியை தொடங்கிய ரோட் ஷோவானது தற்போது வில்லாபுரம் குடியிருப்பு பகுதியில் சென்று கொண்டிருக்கிறார் முதல்வர். இதனைத் தொடர்ந்து ஜெயவிலாஸ் சாலையில் சென்று அதன் பின்பு ஜெயகந்தபுரம் வழியாக சுப்பிரமணியபுரம், பழங்கானத்தம், வசந்த நகர், காலவாசல் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று சிலை திறப்பு விழாவுக்கு பங்கேற்க உள்ளார். தொண்டர்கள் ஆயிரக்கணக்கில் அணிவகுத்திருப்பதால் அவர்களை சந்தித்த பிறகு சிலை திறப்பு இடத்திற்கு செல்வதற்கு 2 மணி நேரம் வரை ஆகலாம் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. பாலா 2 நாள் பயணமாக மதுரை சென்றுள்ள முதலமைச்சர் MK ஸ்டாலின் தற்போது மதுரை பெருங்குடி முதல் ஆரப்பாளையம் வரை 17 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோட் ஷோ மூலமாக மக்களை சந்தித்து வருகிறார். பெருங்குடி முதல் ஆரப்பாளையம் வரை சாலையின் இருமருங்கிலும் ஏராளமான திமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கூடி முதலமைச்சரை சந்தித்து வருகிறார்கள். தொடர்ந்து அவருக்கு அங்கு உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனைத் தொடர்ந்து இன்று சிலை திறப்பு நிகழ்விலும் முதலமைச்சர் பங்கேற்கிறார். அதனைத் தொடர்ந்து நாளை மதுரை உத்தங்குடியில் நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்குழு கூட்டத்திற்கு முன்னதாக மற்றொரு ரோட் ஷோ நிகழ்ச்சியையும் முதலமைச்சர் மேற்கொள்ள இருக்கிறார். அதன் பின்னதாக உத்தங்குடியில் நடைபெற இருக்கும் பிரம்மாண்ட பொதுக்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார். ஏற்கனவே இந்த பொதுக்குழு கூட்டம் என்பது மாமதுரையினுடைய 2026 சட்டமன்ற தேர்தலினுடைய வெற்றியை பறைசாற்றுவதாக இந்த மாமதுரை பொதுக்குழு கூட்டம் இருக்கும் என்று தெரிவித்திருந்தார். தொடர்ந்து நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் திமுக அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி அவர்கள். சார் வணக்கம்.
மதுரையில் இன்றைக்கு நாளை நடைபெற இருக்கிற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தையொட்டி இன்றைக்கு முதலமைச்சர் ரோட் ஷோ மேற்கொண்டிருக்கிறார். மக்கள் அளிக்கக்கூடிய வரவேற்பு எப்படி பார்க்கிறீங்க? மதுரை மாநகரமே கூடி தமிழ்நாட்டு முதலமைச்சரை வரவேற்பதை போல இந்த காட்சி தென்படுகிறது. நீண்ட இடைவெளிக்கு பின்னால் இப்படி ஒரு காட்சியை தமிழ்நாட்டில் காண முடிகிறது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு மதுரை மக்கள் அளிக்கின்ற இந்த மகத்தான வரவேற்பை காணுகிற போது 2026 தேர்தலில் இதே உணர்வுதான் பிரதிபலிக்கும் என்பதை மக்களுடைய எண்ணங்கள் வெளிப்படுத்துகிறது. மதுரை மட்டுமல்ல, தமிழ்நாடு பூராவும் இதே நிலைதான் இருக்கிறது என்பதை உணர்த்துகிற வகையில் இந்த ரோட் ஷோ அமைந்திருக்கிறது. நாளை உத்தங்குடியில் நடைபெற இருக்கக்கூடிய பிரம்மாண்ட பொதுக்குழு கூட்டத்தினுடைய பிரதான அம்சங்களாக என்ன எதிர்பார்க்கலாம்? 2026 சட்டமன்ற தேர்தல் தொடர்பான பல்வேறு முக்கிய முடிவுகள் அல்லது தீர்மானங்கள் நாளைய பொதுக்குழுவில் எடுக்கப்படும் எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக பல வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் திமுக ஆட்சி 7வது முறையாகவும் தளபதி மு.க.ஸ்டாலின் 2வது முறையாக முதலமைச்சராக வருவதற்குரிய எல்லா விதமான ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு துவக்க விழாவாகவே இந்த பொதுக்குழு அமையும். ஏற்கனவே பல்வேறு மாவட்டங்களில் நிர்வாகிகள் சந்திப்பு என்பது நடைபெற்றாலும் இந்த பொதுக்குழு கூட்டம் 2026 தேர்தலுக்கான ஒரு பரப்புரைக்கான தொடக்கமாக இருக்குமா? நிச்சயமாக இது அப்படியே இந்த ஆண்டு இந்த பொதுக்குழுக்கு பிறகு அப்படியே ஃபாலோ அப் ஆக்ஷன் இந்த ரிதம் அப் டு எலெக்ஷன் வரை அப்படியே கண்டினியூ ஆகும். அந்த ஸ்பிரிட்டோடு அப்படியே கழக தோழர்கள் பணியாற்றுவார்கள். அந்த வேகத்தையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்துவதற்கு நாளை தினம் தளபதி அவர்கள் ஆற்றுகிற உரை அமைய. நன்றி திரு ஆர்.எஸ். பாரதி. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மதுரை பெருங்குடி முதல் ஆரப்பாளையம் வரை மேற்கொண்ட ரோட் ஷோ நிகழ்ச்சியில் வாகனத்தில் இருந்து இறங்கி சாலையில் நடந்து சென்று பொதுமக்களை சந்தித்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை பெருங்குடி முதல் ஆரப்பாளையம் வரையிலான 17 கிலோமீட்டர் தூரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரோட் ஷோ மேற்கொண்டு வந்த நிலையில் இவ்வளவு தூரத்தில் வாகனத்தில் இருந்தபடியே சாலையின் இருமருங்கிலும் கூடியிருந்த திமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து வந்த நிலையில் தற்போது வாகனத்தில் இருந்து இறங்கி சாலையில் நடந்து சென்று தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களிடம் கைகளை குலுக்கி வாழ்த்துக்களை பெற்று வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். விபத்து ஏற்பட்டா முதல் 48 மணி நேர சிகிச்சைக்கான செலவை அரசு ஏற்றுக்கக்கூடிய வகையில் இந்தியாவுக்கே முன்மாதிரியான அரசு திராவிட மாடல். அன்னை தமிழ் கோவில் 20 கடை அறிவிய மேம்பட்ட இரண்டு நாள் பயணமாக மதுரை சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது மதுரை பெருங்குடி முதல் ஆரப்பாளையம் வரை 17 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோட் ஷோ மூலமாக மக்களை சந்தித்து வருகிறார். இதுவரை வாகனத்தில் பயணித்தவாறே மக்களை சந்தித்த முதலமைச்சர் தற்போது சாலையில் இறங்கி நடந்து சென்றவாறு சாலையின் ஓரங்களில் நின்றிருக்கக்கூடிய திமுக தொண்டர்களையும் பொதுமக்களையும் சந்தித்து கைகளை குலுக்கி வருகிறார். இதனைத் தொடர்ந்து மதுரையில் நடைபெற இருக்கக்கூடிய முன்னாள் மாநகர மேயர் முத்துவினுடைய சிலை திறப்பு நிகழ்விலும் முதலமைச்சர் பங்கேற்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து நாளை மதுரை புத்தங்குடியில் நடைபெற இருக்கக்கூடிய பிரம்மாண்ட பொதுக்குழு கூட்டத்தில்
கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்க இருக்கக்கூடிய நிலையில் அந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு முன்னதாகவும் ஒரு ரோட் ஷோ நிகழ்ச்சிக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மதுரையில் இருந்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு பரப்புரை தொடக்கமாக இருக்கும் என்று நம்மிடையே பேசிய திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் முதலமைச்சருடனான இந்த ரோட் ஷோவில் அமைச்சர்கள் மூர்த்தி மற்றும் PTR பழனிவேல் தியாகராஜன் உள்ளிட்டோரும் தற்போது பங்கேற்றிருக்கக்கூடிய நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் மண்டல தலைமைச் செய்தியாளர் வெற்றி. தற்போது முதலமைச்சர் ரோட் ஷோவினுடைய ஒரு பகுதியாக சாலையில் நடந்து சென்று மக்களை சந்தித்து வருகிறார். இது எந்த பகுதி? இன்னும் எவ்வளவு தூரம் இந்த ரோட் ஷோ நிகழ்வு இருக்கிறது? 9 மணிக்கு பெருங்குடி பகுதியில் துவங்கிய அந்த முதலமைச்சருடைய ரோட் ஷோ வரவேற்பு நிகழ்ச்சி தற்பொழுது அரை மணி நேரத்தை கடந்து வில்லாபுரத்தை கடந்து இது ஜெயஹிந்துபுரம் பகுதிக்கு முதலமைச்சர் சென்று கொண்டிருக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து ஆரப்பாளையம் வரைக்கும் நீளக்கூடிய அந்த 17 கிலோமீட்டர் தொலைவுக்கும் இந்த அவருடைய ரோட் ஷோ என்பது நீள்கிறது. இது தமிழகத்தில் முதல் முறையாக இவ்வளவு நீளமான 17 கிலோமீட்டர் தொலைவுக்கான ரோட் ஷோ என்பது இதுதான் முதல் முறை என்கிறார்கள். எனவே அதன் அடிப்படையில் அதனுடைய காட்சிகள், நேரலை காட்சிகளின்படி முதலமைச்சர் வாகனத்தில் இருந்தபடியே விவரங்களுக்கு நன்றி வெற்றி.